Praise the Lord. Very good morning. Happy to see you through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமாய் உங்களை யாவரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த மாதம் முழுவதும் வேத வசனத்தை தியானிப்பது, அதை படிப்பது, அது எவ்வளவு முக்கியம் என்றதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட டேஞ்சர்ஸ் ஆஃப் நாட் ரீடிங் பைபிள் ரெகுலர்லி, வேதத்தை தொடர்ந்து வாசிக்காதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்து நிறைய இருக்குது. ஒரு ரெண்டே முக்கியமான விஷயங்களை மட்டும் வந்து பார்க்க போறோம். ஒன்று, மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சாப்பிட்றோம்? இந்த உடல் சோர்வு இல்லாம காப் சாப்பிடும் போது அந்த காப்ஸ் நமக்கு எனர்ஜி தருது. சாப்பிடாம இருந்தா எனர்ஜி இல்லாம சோர்ந்து போயிடும், பலவீனமா ஆயிடுவோம். ஒரு பிளஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி பைபிள் ரீட் பண்ணாத அப்பொழுது நம்முடைய ஸ்பிரிட்ல, நம்முடைய சோல்ல ஒரு பலவீனம் வருது, ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நமக்கு வருகிறது. அப்ப டெய்லி ஏன் பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஏன் சாப்பிடணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் டெய்லி ஏன் பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதிலுமாவே இருக்கு. எப்படி உங்களுடைய சரீரத்துக்கு தினசரி தேவையான புரோட்டீன்ஸ், காப்ஸ், ஃபைபர்லாம் எடுத்துக்கிறீங்களோ, அத மாதிரி இந்த ஆத்மாவுக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. அதை ரொம்ப அழகா இயேசுன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்ப மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாமான்னா வாழலாம். ஆனா அது மாத்திரம் அல்ல, அதோடு சேர்த்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு, நம்முடைய சோலுக்கு ப்ரேயரும் பைபிள் ரீடிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பைபிள் ரீட் பண்ற ஹேபிட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதை நீங்க ரீட் பண்ணுங்க. ஸ்பெஷலி மார்னிங் எழுந்த உடனே பைபிள் ரீட் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து அதை வாசிக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி வாசிக்கலன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பலவீனமா உணர்வீங்க. எப்பெல்லாம் நீங்க ஆவிக்குரிய சோறு வருகிறதோ, ஆவிக்குரிய பலவீனங்கள் வருகிறதோ, அடுத்து என்ன செய்யலாம், இதை செய்யலாமா வேணாமா, இந்த வாழ்க்கை என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ஆவி பலவீனமா இருக்கு, ஆத்மா பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். அதை பலப்படுத்தணும். அதை பலப்படுத்துகிறது ஒரே ஃபுட் நம்மகிட்ட இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை தான். இரண்டாவது ஏற்படுகிற விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக படிக்க முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விளைவு என்ன? லாஸ் ஆஃப் ஹோப் அண்ட் பீஸ். நம்பிக்கையும் சமாதானத்தையும் நாம் இழந்து போகிறோம். இந்த வேத வசனம் ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, பெரிய நம்பிக்கையும் பெரிய சமாதானத்தை நமக்கு கொடுக்குது. இது பாருங்க, தேவ வசனத்தினால் உண்டாகிற சமாதானம், தேவ வசனத்தினால் உண்டாகிற நம்பிக்கை. ஏன்னா இந்த வசனம் தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை கொடுக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் தான் இயேசு தெய்வம் நம்ம கண்டுபிடிச்சு அதுதான் இன்ன வரைக்கும் நம்மளை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இது வித்தவுட் ஸ்கிரிப்சர் நம்ம இயேசு நம்பியிருக்கவே மாட்டோம். இதை படிக்கிறோம், இது எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த பேசிக் ஃபெய்த் வளருது. இது எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் இயேசு மேல இருக்கிற மற்ற விசுவாசங்கள் நமக்கு வளருது. அவர் அற்புதம் செய்வார், அவரை நடத்துவார், வாழ்க்கையில உயரங்களுக்கு கொண்டு போவார். அவர் தாவீதை உயர்த்தினார், ஆபிரகாம் உயர்த்தினார், சாராளுக்கு கற்பத்தை திறந்து பிள்ளையை கொடுத்தார். இப்படி எல்லாத்தையும் பண்ணார். அந்த மாதிரி எனக்கும் தேவன் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசம் எப்ப வளருது அப்படின்னா, இந்த பைபிள நம்ம மனுஷன் தினமும் படித்து தியானிக்கும் பொழுதுதான் வளருது. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப பீஸ்லெஸ்ஸா, ரொம்ப மைண்டா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் பொழுது, பயம் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது, இந்த வசனம் தான் நமக்கு அமைதியும் தருது, ஒரு சமாதானத்தையும் இந்த வசனம் தான் தருது. வேற எதுவும் தர முடியாது. வேற ஏதோ படிக்கும் பொழுதும் நீங்க இந்த சமாதானத்தை உணர்ந்து விட முடியாது. உங்க ஆத்மா சமாதானத்தை உணரணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனா, கிறிஸ்டியன், இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் பீஸ், you have to read the Bible. நீங்க தினமும் பைபிள் படிக்கும் பொழுது அது மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறது. நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லி கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு நான் போயிட்டு இருந்தேன், சமாதானம் எல்லாம் இருந்துச்சு, நான் மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, முன்னாடி ஒரு கார்ல இப்படி ஒரு வசனம் இருந்துச்சு, அதை படிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய சமாதானம் எனக்குள்ள வந்துச்சு, என் கடவுள் என் கூட இருக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு. அப்ப இந்த பைபிள் படிக்கிறது தான் பெரிய சமாதானத்தை தருகிறது. அப்ப பைபிள் நீங்க படிக்கலைன்னா என்ன பெரிய பிரச்சனை? ஆவிக்குரிய சோர்வும் சமாதானமின்மையும் நம்பிக்கையின்மையும் நம்முடைய வாழ்க்கை அதிகம் வளருதுங்க. அப்ப நீங்க தினசரி வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது இந்த 2 விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா தப்பிக்கலாம். இன்னும் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. ஆனா இந்த 2 கடைபிடிச்சு இந்த நாள்ல மைண்ட்ல வச்சு, ஒருவேளை நீங்க யாராவது ஆவிக்குரிய சோர்வுல இருக்கீங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்திருக்கீங்க, சமாதானத்தெல்லாம் இழந்திருக்கீங்கன்னா, இந்த 2 வசனம், மத்தேயு 4:4, ரோமர் 15:4, இந்த 2 வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வசனம் தருகிற அந்த சத்து எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ முடித்த உடனே அட்லீஸ்ட் 1 சாப்டராவது பைபிள்ல இருந்து எடுத்து படித்து முடித்து விட்டு நீங்க வேலைக்கு செல்ல கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.